Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. திருச்சி மாவட்டம் சோமரசம்பேட்டை அருகே உள்ள வாசன் செட்டியை சேர்ந்தவர் லிங்கம். இவருக்கு கொடிமலர் என்ற மனைவியும் ராஜகுமாரன் என்ற மகனும் வளர்மதி என்ற மகளும் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகிவிட்டது. மகன் ராஜகுமாரன் திருச்சியில் உள்ள பாத்திரக்கடையில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் லிங்கம் பழங்கள் வாங்க சந்தைக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீட்டுக்கு திரும்பி வந்த போது மனைவி கொடிமலர் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் காயமடைந்த மனைவியை திருச்சி அரசு தலைமை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றார். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் கொடிமலர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறிவிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த சோமரசம்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கொடிமலரின் மகன் ராஜகுமாரன் தனது அத்தை மகளை தீவிரமாக காதலித்து வந்ததாகவும் அதற்கு கொடிமலர் ஆரம்பம் முதலே எதிர்ப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ராஜகுமாரன் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்று சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிழைத்துள்ளார். ஆனாலும் கொடிமலர் மனது மாறாமல் மகனின் திருமணத்துக்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்துள்ளார். இதனால் ஆத்திரத்தில் இருந்த ராஜகுமாரன் வீட்டில் யாரும் இல்லாத போது காதலுக்கு இடையூறாக இருந்த தாய் கொடிமலரை கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். தொடர்ந்து ராஜகுமாரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ராஜகுமாரன் தாயை கொலை செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல இறுதிச் சடங்கிலும் பங்கேற்று காரியங்களையும் செய்துள்ளார். போலீசாரின் தீவிர விசாரணையில் அவரின் குட்டு வெளிப்பட்டது குறிப்பிடத்தக்கது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.